Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம ரெகுலராக என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ மற்றும் மற்ற டிஎன்பிசி எல்லா தேர்வுக்கான ஜாகிரஃபி இந்தியன் ஜாகிரஃபி ஆர்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். ஜாகிரஃபியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேப் ஸ்டடி, அதாவது மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னா எப்படி ஈஸியாக நம்ம மைண்டில் ஏற்றலாம். ஒரு கண்டென்ட் ஆல்ரெடி 2 மேப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அது பார்த்தாலே உங்களுக்கு பக்காவாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஜாகிரஃபினா இவ்வளோ தான். எல்லாருமே ஜாகிரஃபி வந்து நம்ம ஸ்கூலிங்கில் 10th வரை முடிச்சிருப்போம். அடுத்து வேறு குரூப்ஸ் எடுத்துருப்போம். நம்ம ஜாகிரஃபி அப்படிங்கிற ஒரு சாப்டர் தொட்டிருக்கே மாட்டோம். அதனால் ஜாகிரஃபி படிக்கணுமா, ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், கதையாக இருக்கும் கொண்டு போயிடலாம். அதே பாலிட்டியாக இருக்கட்டும், சரி ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் கொண்டு போயிடலாம். ஜாகிரஃபி யாருமே யோசிக்க மாட்டோம். அந்த யோசிக்காத ஒரு சப்ஜெக்டை யோசிக்கிற விதமாக எப்படி மைண்டில் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த மேப் ஸ்டடி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜோஸ் மேப் ஸ்டடியில் மேப் வந்து 3வது மேப் பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட்டு மேப்பாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 2 மேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி எந்த ஆர்டரில் படிக்கணும், ஜாகிரஃபினா என்ன அப்படின்னு தெரியும். ஓகேவா? இன்றைக்கி 3rd மேப். இதே மாதிரி நம்ம 70 மேப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஓவரால் ஜாகிரஃபி எவ்வளோ தான் ஈஸியாக நம்ம தட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மாதிரி ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம April 15th கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி கேட்டிங்கப்பா. அதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் இதோட கீழே லிங்க் வச்சுருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை 90 days ஸ்டடி பிளானுமே கீழே இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்க மேப்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஜோஸ் மேப் ஸ்டடி 3 பார்க்க போகிறோம். என்ன மேப் அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள். இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். ஒரு டீ பிரேக்காக இருக்கலாம், இல்லாட்ட வந்து ஆல்ரெடி சப்ஜெக்ட் மாறுற கேப்பில் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இதை பார்த்தா கூட போதும். ஆட்டோமேட்டிக்காக 10 marks வந்து வேண்டாம் சொல்லிடுவோமா? வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மேலே ஒரு 6 மலைத்தொடர்கள், முக்கியமான மலைத்தொடர் பார்க்க போகிறோம். எத்தனை மலைத்தொடர்? 6 மலைத்தொடர். என்னென்ன மலைன்னு பார்க்கலாமா? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர். பேர்லாம் புதுசாக இருக்கும், இன்னொரு டைம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 6ஐயுமே எந்த ஆர்டரில் சொல்கிறேன்னா அதே ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏறு வரிசையில் அசனிங் ஆர்டரில் எழுது, டிசைனிங் ஆர்டரில் எழுது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். மேலே இந்த வடக்குலேருந்து தெற்கா உள்ள மலைத்தொடர் ஆர்டர் படுத்துங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால் 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர். இன்னொரு டைம் காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர். இன்னும் ஒரே ஒரு டைம் காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர். இந்த பக்கம் அடுத்த 3 பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். இன்னொரு டைம் சொல்லலாமா? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். இன்னும் ஒரே ஒரு டைம் காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். இந்த 6 பேருமே புது பேர் அப்படிங்கிறதுனால ஒன்ஸ் படிச்சுட்டு அப்படியே கமெண்ட்ஸில் கூட மென்ஷன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிற ரீகால் பண்ணி பாருங்கள். காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே குஜராத்லேருந்து இங்கே டெல்லி வரைக்கும் இருக்கிறது பாலைவனத்துக்கு இணையாக இருக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர். என்னது? ஆரவல்லி மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னா ஆரவல்லி மலைத்தொடர். இதே கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா உலகிலேயே மிக இளமையான மடிப்பு மலை அப்படிங்கிறது இமயமலை. அதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகிலேயே மிக இளமையான மடிப்பு மலை அப்படிங்கிறது இமயமலை, மிக பழமையான மடிப்பு மலை அப்படிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேவா? இது அப்படி இன்னொரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? மேலே 6 என்ன மலை பார்த்தோம்? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். முடிஞ்சா? அதுக்கடுத்து அப்படிங்கிட்ட இணையாக இருக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர். அது வந்து என்ன சொல்லுவாங்க? உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இளமையான மடிப்பு மலை இமயமலை. இளமை இமயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே விந்திய சாத்புரா மலை. விந்திய சாத்புரா மலை. இந்தியாவை வடப்பகுதி தென்பகுதி அப்படின்னு பிரிக்கிற மலை எது இருந்துச்சுன்னா விந்திய சாத்புரா மலை. இந்தியாவை வடப்பகுதி தென்பகுதின்னு பிரிக்கிற மலைத்தொடர் இருந்துச்சுன்னா விந்திய சாத்புரா மலை. அதுக்கடுத்து இங்கேருந்து குஜராத்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மலைத்தொடர் என்னது? மேற்கு தொடர்ச்சி மலை. என்ன மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா நீலகிரிங்கிற பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகிற மலை என்னது? கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரியிலேருந்து பிரிஞ்சு போகிற மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்கே ராஜ்மஹால் குன்றுகள் ஜார்க்கண்ட் பகுதிகளில் இருக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜ்மஹால் குன்றுகள் கொஸ்டின் கேட்கலாம். ராஜ்மஹால் குன்றுகள் அப்படிங்க எந்த பகுதியில் காணப்படுது? ஜார்க்கண்ட் பகுதியில். ஓகேவா? இப்போ பார்த்தது மட்டும் ரிவைஸ் பண்ணிடலாமா? மேலே 6 மலைன்னு என்ன பார்த்தோம்? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். இங்கே பாலைவனத்துக்கு இணையாக இருக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர். அது வந்து என்ன சொல்லுவாங்க? உலகிலே பழமையான மடிப்புமலை. இளமையான மடிப்புமலை இது இமயமலை. ஓகேவா? அடுத்து குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் எந்த பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகுது? கிழக்கு தொடர்ச்சி மலை. நீலகிரிலேருந்து பிரிஞ்சு போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே ஜார்க்கண்ட் பகுதியில் உள்ளது ராஜ்மஹால் குன்றுகள். அதுக்கடுத்து இங்கே உள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குட்டி குட்டி மலைத்தொடர்கள் இருக்கும். அந்த மலைத்தொடர்களில் அந்த பழங்குடியினர் வாழ்வாங்க. பழங்குடியினர் ரிலேட்டடாக எக்ஸாமில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறதுனால அது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க.
இங்கே மேலே ஒரு 5 மலைத்தொடர் இருக்கும். மிகிர், டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி. எம்டி மேம் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். எம்டி மேம். எம் அப்படின்னா மிகிர், எம் அப்படின்னா மிகிர். டீனா டஃப்லா, டீனா டஃப்லா. அகைன் எம் அப்படின்னா மிரி, அகைன் எம் அப்படின்னா மிரி. ஏ அப்படின்னா அபோர், எம் அப்படின்னா மிஸ்மி. எம்டி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே 5 வந்து எம்டி மேம் மேலே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி மேம் மேலே இருக்காங்க. மிகிர், டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி. இன்னொரு டைம் சொல்லலாமா? மிகிர், டஃப்லா, ஏ எம்னா என்ன? மிரி, ஏனா அபோர், எம்னா மிஸ்மி. ஓகேவா? இன்னும் ஒரே ஒரு டைம். மிகிர், டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி. இந்த 5 ஒன்ஸ் எழுதி படிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே எழுதி பார்த்துருங்க, கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கடுத்து இங்கே அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மலை என்னது அப்படின்னா பட்கைபம். பட்கைபம் எங்கே இருக்குது? அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் கீழே என்ன மாநிலம் இருக்குது? நாகாலாந்து. நாகாலாந்தில் உள்ள மலை நாகாமலை. நாகாலாந்தில் உள்ளது நாகாமலை. அடுத்து நாகாலாந்து கீழே மணிப்பூர். மணிப்பூரில் உள்ளது மணிப்பூர் மலை. இதெல்லாம் மாநிலங்கள் அடிப்படையில் இருக்கும். அடுத்து இங்கே என்ன மாநிலம் இருக்குது? மிசோரம். மிசோரமில் உள்ளது மிசோ அல்லது லுசாய் மலைன்னு சொல்லுவாங்க. மிசோ அல்லது லுசாய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இங்கே 3 மலைத்தொடர் இருக்கும். அங்கே என்ன மாநிலம்? மேகாலயா. என்னது? மேகாலயாவில் 3 மலைத்தொடர் இருக்கும். காரோ, காசி, ஜெயந்தியா. என்னது? காரோ, காசி, ஜெயந்தியா. இந்த ஆர்டர் மட்டும் சொல்லலாமா? அருணாச்சல பிரதேஷ் சொல்லுது பட்கைபம். என்னது? பட்கைபம். அதுக்கு கீழே நாகாலாந்தில் நாகாமலை, மணிப்பூரில் மணிப்புராமலை, மிசோரமில் மிசோ அல்லது லுசாய், மேகாலயாவில் காரோ, காசி, ஜெயந்தியா. இதான் வந்து மேகாலயாவில் தான் உள்ள மலை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த 3 மலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு குன்று வடிவில் இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று போகிறது இப்படி போயிட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த 3 மலைத்தொடரும் மாறி மாறி போகும்போது அங்கே அதிக மழைப்பொழிவை தரும். இதான் வந்து உலகிலேயே அதிக மழைப்பொழிவை தர மாநிலம் அப்படின்னா மேகாலயா. இந்தியாவில் உள்ள மேகாலயா வந்து உலகிலேயே அதிக மழைப்பொழிவை தருது. அதான் வந்து என்ன பகுதி அப்படின்னா மவுசின்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மழைப்பொழிவு அப்படின்னு சொன்னால் 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வந்து பதிவாகும். ஓகேவா? இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? இன்றைக்கி என்ன பார்த்தோம்? இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள். இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள். இந்தியாவில் உள்ள முக்கியமான மலைத்தொடர்கள் மேலே 3 என்னது? காரகோரம், லடாக், ஜாஸ்கர். இந்த பக்கம் 3 பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். முடிஞ்சிச்சா? அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடர் என்ன சொல்லுவாங்க? உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இளமையான மடிப்பு மலை இமயமலை. குஜராத்லேருந்து கன்னியாகுமரி உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை. அதுக்கடுத்து இடையில இருக்கிறது விந்திய சாத்புரா மலை. விந்திய சாத்புரா மலை தான் இந்தியாவை வடப்பகுதி தென்பகுதியாக பிரிக்கிற மலைன்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரிலேருந்து பிரிஞ்சு போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மேலே வந்து ஜார்க்கண்ட் பகுதியில் உள்ளது ராஜ்மஹால் குன்றுகள். அதுக்கடுத்து மேலே போனோம் அப்படின்னா 5 மலை குன்றுகள் இருக்கும். 5 மலை குன்றுகள் என்னது? மிகிர், டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி. எம்டி மேம் ஷார்ட்கட் வச்சோம். அருணாச்சல பிரதேசில் பட்கைபம். அதுக்கு கீழே நாகாலாந்தில் நாகாமலை. அதுக்கு கீழே மிசோரமில் மணிப்பூரில் மணிப்புராமலை. மிசோரமில் மிசோ அல்லது லுசாய் மலை. மேகாலயாவில் 3 மலைத்தொடர். என்னது? காரோ, காசி, ஜெயந்தியா. இந்த 3 மலைத்தொடர் இருக்கிறதுனால தான் அங்கே என்னது? அதிக மழைப்பொழிவு தருது. என்னது? உலகிலேயே அதிக மழைப்பொழிவு தரும் மாநிலம் இந்தியாவில் மேகாலயா. எந்த பகுதி? மவுசின்ராம் அப்படிங்கிற பகுதி. இந்தியாவில் குறைவான மழைப்பொழிவு தருது ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். ஏன் அப்படின்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கிறதுனால இங்கே தென்மேற்கு பருவக்காற்று இதுக்கு இணையாக போய் இங்கே மழைப்பொழிவு தரும், இந்த பகுதியில் மழைப்பொழிவை தராது. அதனால தான் வந்து உலகிலே கம்மியான மழைப்பொழிவை தரது வந்து ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் எவ்வளோ மழைப்பொழிவு தருது? 1141 சென்டிமீட்டர். ஓகேவா? கண்டிப்பாக அந்த மேப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த மேப் மூவ் ஆன் பண்ணுவேன்பா. ஏன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டான வேலை போகிறீங்களா, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அது உங்களுக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிறத எனக்கு அனலைசிஸ் பண்ணணும். இப்போ நான் ஒரு ஒர்க்கு பண்ணுறேன், அந்த ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூபிளான எஃபெக்ட் இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மோட்டிவேட் ஆகி அடுத்தது நான் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிவிட்டு சார் நான் கம்ப்ளீட்டட் சார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபேக்கெல்லாம் சொல்ல வேணாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அப்போ நம்ம கண்டினியூவாக கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம வேல்யூபிளாக ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், அது எஃபெக்டிவாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் எனக்கு வரும். ஓகேவா? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டிஎன்பிசி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ.